திங் தான் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இதுல இருக்கும். லைக் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சேல்ஸை வந்து பேசிஸா எடுத்து வந்து அதை வச்சு ரிமைனிங் எவ்ரிதிங் வந்து கால்குலேட் பண்ணுவோம் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்க்கு. காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் அசட்ஸும் டோட்டல் லைபிலிட்டிஸ் அதை வந்து பேஸா வச்சு வந்து கால்குலேட் பண்றது. ஒரு காமன் ஃபிகர்னு ஒன்னு எடுத்துக்கிட்டு அதை பேசிஸா வச்சு மத்த எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றது. இப்ப சேல்ஸை வந்து பேஸா வச்சு மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கால்குலேட் பண்றது. ஸோ பாத்தீங்கன்னா வந்து சேல்ஸ் வந்து இப்போ சப்போஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா 1 lakh divided by 2 lakh into 100, 20,000 divided by 2 lakh into 100 எல்லாமே வந்து சேல்ஸால டிவைட் பண்ணுவோம். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் பேசிஸா யூ வில் பி டேக்கிங் சேல்ஸ் as your basis and you will be calculating the percentages. Similarly, for common size balance sheet பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் அசட்ஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ பேஸா வச்சு ஸோ அதால தான் எல்லா ஐட்டம்ஸையும் வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 போட்டு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டமை வந்து காமன் ஃபிகரா எடுத்துக்கிட்டு மத்த எல்லாம் அதை வச்சு வந்து பெர்சன்டேஜஸ் கால்குலேட் பண்றது. ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுத்துக்குமே வந்து இயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோ எனிதிங் தே வில் கிவ் அண்ட் தே வில் பி ஆஸ்கிங் யூ டு ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா as we discussed yesterday, you will be having like this columns, a particular column 2 year oda column increase na plus decrease na minus percentage column like this you will be having and you will be finding out the difference and based upon increase means plus decrease ஆயிருந்து current yearல minus follow பண்ணிட்டு percentage calculate பண்ணுவோம். percentage எப்படி calculate பண்ணுவோம்னா இப்போ வந்த வேல்யூவும் பேஸ் இயரோட வேல்யூவும் டிவைட் பண்ணிட்டு into 100 போடுவோம். so this number divided by this number into 100 if you put you will get the percentage. percentageலும் plus minus அப்புறம் percentage denote பண்ணணும். so இப்படி வந்து comparative statementக்கு prepare பண்ணுவோம். comparative balance sheetக்கும் அதே சேம் சிமிலர் மேனர்லயே வந்துட்டு particulars column இது எல்லாமே அடாப்ட் பண்ணுவோம். அண்ட் particulars columnல பாத்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர்ஸ் காலம் வந்து மாறவே மாறாது. ஸோ சேம் திங் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு அடாப்ட் நவ் ஆல்சோ. காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர்ஸ் காலம் சேம் தான் அடாப்ட் பண்ண போறோம். ஸோ என்ன ஒண்ணுனா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்படி ஃபார்மேட் ஃபாலோ பண்றோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்ப நான் காமிக்க போற ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ திஸ் வில் பி தி ஃபார்மேட் ஃபார் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதே ஃபார்மேட் தான். காமன் சைஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபாலோ பண்ணோம்னாலும் இதே ஃபார்மேட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல டெபிட் கிரெடிட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி சிங்கிள் சைடு ஆஃப் யுவர் அக்கௌண்ட்ஸ் நோட் ஆர் யுவர் அன்ரோல் நோட் யூ வில் பி utilizing. So please draw the lines and follow the format. even though நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலும் இன்னும் உங்களோட பிரசன்டேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். லெஜிபிளா அது வந்து நீட்டா கிளியரா தெரியணும் நீங்க என்ன எழுதுறீங்க அண்ட் தென் வந்து என்ன வேல்யூஸ் போடுறீங்க இதெல்லாம் கிளியரா தெரியணும். ஸோ வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டா வந்தாலும் நம்மளோட பிரசன்டேஷன் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அதனால அதையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா டிரா பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒன்லி தென் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஓகே. ஸோ அதனால நம்ம பண்றத ஒழுங்கா பண்ணிடணும். ஸோ பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஒன்னு கரண்ட் இயர் ஒன்னு. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர்லயே ரெண்டு ஸ்பிளிட் அப் காட்டுறோம். ஒன்னு வந்து அமௌண்ட் காலம் இன்னொன்னு வந்து பெர்சன்டேஜ் காலம். அதனால என்ன பண்ணணும் நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இல்ல காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டா இந்த ஃபார்மேட் அண்ட் தென் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டா ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தரோவா இருக்கணும். ஏன்னா ஃபார்மேட் கொஞ்சம் டிஃபர் ஆகுது பாருங்க. ஸோ அதனால இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து தரோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நம்ம தரோ பண்ணிக்கிட்டோம்னா அதே தான் வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ண போறோம். அதனால பர்டிகுலர்ஸ் காலம் மாற போறது இல்லை. ஸோ ஒன்லி திஸ் காலம் வில் கெட் டிஃபர்ட் ஃபார் கம்பேரிட்டிவ் அண்ட் காமன் சைஸ்.
சோ அதனால அத மட்டும் கொஞ்சம் தரவு பண்ணிக்கணும். ஓகே. சோ நவ் இஃப் யூ see for common size பாத்தீங்கன்னா வந்து particulars column ஒரு காலம் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர், அதாவது நம்ம கொஸ்டின்ல என்ன இயர் கொடுத்திருக்காங்க 2004-5 கொடுத்திருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது 2004 இருக்கும், இது 2005 இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் காலம். இந்த அமௌண்ட் காலம் பாத்தீங்கன்னா வந்து இது கொஸ்டின்லயே இருக்க டீடைல்ஸ் தான், இதை நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க போறது இல்ல. ஸோ ஆல்ரெடி இட் வில் பி அவைலபிள் இன் யுவர் கொஸ்டின். ஸோ அந்த அமௌண்ட்டையே என்ன பண்ணுவோம், இங்கே எடுத்துட்டு வந்துருவோம். இந்த பெர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறது. we are going to calculate this percentage column alone. amount column will already be available in your question. so questionல இருக்கிறத தான் நம்ம திருப்பி எடுத்து இங்க எழுத போறோம். இந்த அமௌண்ட் காலமும் நம்ம திருப்பி அதை தான் எடுத்து எழுத போறோம். only thing is that நம்ம என்ன பண்ண போறோம், வந்து பெர்சன்டேஜ் காலம் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபார்மேட் வந்து இதை நம்ம தரவு பண்ணிக்கணும். So common size income statement பொறுத்த வரைக்கும், suppose if this is common size income statement, then what you have to do means your particulars column remains the same. Whatever you followed for your comparative income statement, same thing. Sales first வந்து ஏதாவது சேல்ஸ் இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதை சப்ராக்ட் பண்ணிட்டு நெட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இல்ல நம்ம கொஸ்டின்ல நெட் சேல்ஸ் மட்டும் தான் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் அவே நெட் சேல்ஸ்க்கு போயிடுவோம். அதே சேம் ஃபார்மேட் தான். So I will just copy this one and put it over there and I will explain you. Okay. So suppose like this. So if it is like this. So first will be your net sales. So sales return இருந்தா subtract பண்ணுவீங்க, இல்லனா வந்துட்டு you will be going for straight away for your net sales. Net sales you will be going. Next sales ல இருந்து cost of goods sold you have to subtract பண்ணீங்கன்னா gross profit கிடைக்கும். gross profit ல இருந்து whatever operating expenses like your administration expenses, selling and distribution expenses, any of the expenses which is directly related to main activity னா அத operating expenses னு சொல்லுவோம். sometime operating expenses கொடுத்து ஸ்பெசிபிக்கா இது ரெண்டும் கொடுப்பாங்க, இல்லனா வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ்னா நம்மளுக்கு தெரியணும் இது வந்து ஆப்ரேட்டிங் கீழே வரும், இது வந்து நான் ஆப்ரேட்டிங் கீழே வரும் அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். with that if you subtract operating expenses you will be getting operating profit actually. so you'll be getting operating profit. so sometimes நம்மளோட கொஸ்டின்ல ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் இருந்ததுன்னா இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஆயிடும் நம்மளுக்கு. பட் ஸ்டில் ஃபர்தர் இஃப் யூ ஹேவ் எனி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்னு சொல்றோம். ஸோ பிசினஸோட மெயின் ஆக்டிவிட்டிக்கு டைரக்டா ரிலேட் இல்லாதத நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் we name that. so like if you pay any interest, if you incur any depreciation, or if you incur any loss on sale of machinery or particular plant or something, no, all those come under non operating expenses. so இதையும் நம்ம என்ன பண்றோம், சப்ராக்ட் தான் பண்றோம். முதல்ல இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்ணிட்டு தான் வரும். ஒண்ணு தான் ஆட் பண்ணுவோம், அதாவது நான் ஆப்ரேட்டிங் இன்கம். ஏதாவது நான் வந்து மிஷின் ஏதாவது சேல் பண்ணி அதனால ஏதாவது ப்ராஃபிட் அடைஞ்சேன்னா that will come under நான் ஆப்ரேட்டிங் இன்கம். so நான் ஆப்ரேட்டிங் இன்கம் எனி you will be adding that one. so this is known as profit before tax. so இதுல இருந்து tax நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா we will be getting net profit after tax. so this will be your format. This same format only you are going to apply even for your comparative income statement. so there will be no difference. sales ல இருந்து cost of goods sold subtract பண்ணீங்க, gross profit கிடைக்குது. அதுல இருந்து operating expenses subtract பண்றீங்க, operating profit கிடைக்குது. அதுல இருந்து non operating expenses ஏதாவது இருந்தா subtract பண்ணும். non operating income anything means that you will add. வெறும் non operating income மட்டும் தான் ஆட் பண்ண போறீங்க, மத்த எல்லாம் subtract தான். tax ஏதாவது இருந்தா subtract பண்ணிட்டு net profit after tax கண்டுபிடிக்கிறீங்க. சோ அவ்வளவுதான், அதே சேம் ஃபார்மேட் தான். ஓகேங்களா? சோ இதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் இந்த காலம்க்கு தான் நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகுது, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்க்கும் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்க்கும். வாட் டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டே கொஞ்சம் டிஃபர் தான். இந்த ஃபார்மேட்க்கும் அந்த ஃபார்மேட்க்கும் வித்தியாசம் இருக்கு.
இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த அமௌண்ட் எல்லாம் கொஸ்டின்ல ஆல்ரெடி இருக்கும். சோ அந்த அமௌண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க ஃபில் பண்ணிப்போம். வாட் எவர் அமௌண்ட் இஸ் கிவன், யூ வில் ஃபில் அப் ஹியர் and as well as here also. This information will also be available in your question. Previous year, current year பாத்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து ஆல்ரெடி வந்து கொஸ்டின்ல இருக்கும். சோ அத வந்து ஃபில் பண்ணிக்கணும். Next, what you are going to do means you have to calculate வந்து percentage calculate பண்ணும். So இந்த percentage calculate பண்ணோம்னா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சேல்ஸை தான் நம்ம பேசிஸா வச்சு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து 2 லேக் இருக்கா, இது வந்து 5 லேக் இருக்கு. இப்ப 2006-7 அதுவும் நம்ம மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த இயர் முன்னாடி கொடுத்து எந்த இயர் பின்னாடி கொடுக்குறாங்கன்றத கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? சோ இயர் வந்து சம்டைம் கொஸ்டின்ல நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக முதல்ல 2007 கொடுப்பாங்க, அடுத்தது 2006 கொடுப்பாங்க. சோ அப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயரை நம்ம ப்ராப்பரா கவனிக்கலன்னா அதுலயும் நம்மளுக்கு ஏதாவது தப்பு வர வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் எது போட்டாலும் எது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டா அந்த ஃபார்மேட்ல எடுத்து எழுதிக்கணும். இப்ப சப்போஸ் இந்த கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம் ஒர்க் அவுட் பண்றோம்னா நம்ம ஹெட்டிங் வந்து யாருக்கு பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எடுக்கணும். லைவ்லி லிமிடெட் எடுக்கிறாங்கன்னா சோ காமன் சைஸ் income statement of lively limited. Okay, for the year also you can mention for the year in the year 2006-7 na, for the year 2006 and 7 you can mention also that one. Like this you can mention. Then particulars column, big column you have to provide. Okay, since you have to write all the details, no, you have to provide a big column for that. Then one side of your note only you have to use, not two sides. And then previous column la 2006 na 2006 போய்டும், 2007 na 2007 எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் காலம், பெர்சன்டேஜ் காலம். இந்த ஃபார்மேட் வந்து நம்ம கொஸ்டின்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டை நம்ம அடாப்ட் பண்ண முடியும். நம்ம கொஸ்டின்ல வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தா அதையும் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு நெட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இல்ல நம்ம கொஸ்டின்ல ஒன்லி சேல்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்மளோட நெட் சேல்ஸா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சேல்ஸ் மட்டும் இருந்தா அதுதான் நெட் சேல்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் ரெண்டுமே இருந்தா நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு we have to find out net sales. Am I clear till this? Can you follow? Yes, ma'am. Others? Yes, we follow. Yes, ma'am. Okay, ma'am. Okay. ஓகே, தேங்க்யூப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம இந்த ஃபார்மேட்டை அடாப்ட் பண்ண முடியும். ஸோ நெட் சேல்ஸ் இஃப் இட் இஸ் தேர் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கொஸ்டின்ல அவைலபிளா இருந்தா அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம கொஸ்டின்ல இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு சேல்ஸ் வந்து இங்க 2 லேக், நெக்ஸ்ட் இயருக்கு வந்து 5 லேக்கா. ஸோ திஸ் 2 லேக் யூ வில் மென்ஷன் இயர், திஸ் 5 லேக் யூ வில் மென்ஷன் இயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் யூ ஹேவ் டு சப்ராக்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், ரெண்டும் ஒண்ணுதான். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னாலும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்னா ரெண்டும் சேம். 1 லேக் 2 லேக் 20யா. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். 1 லேக் இங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 லேக் 20 மீன்ஸ் 2 லேக் 20 இயர் யூ ஹேவ் டு மென்ஷன். ஓகே, ஸோ நவ் சேல்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் சப்ராக்ட் பண்ணுங்க. So அதனால you have to draw a line. So let me draw for the entire thing. Okay, now what is the amount gross profit? 1 lakh. இந்த பெர்சன்டேஜ் காலம் மட்டும் அப்படியே ஹோல்ல வைங்க, நம்ம ஃபைனலா வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ல இருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும் போட்டுட்டு பெர்சன்டேஜ் வந்து ஃபைனலா பார்த்துப்போம் நம்ம. ஸோ அகைன் வந்து இந்த 5 லேக்ல இருந்து 2 லேக் 20 சப்ராக்ட் பண்ணுங்க. I think it's 2,80,000 வரும்னு நினைக்கிறேன். So 2,80,000 போட்டுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் as I told வெறும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், இவ்வளோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ்னு இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஸோ அதனால வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்ல வெறும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சிம்பிள் சம்னா வெறும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டைரக்டா அப்படியே கொடுத்துருப்பாங்க. சில இதுல வந்து ஆப்பரேட்டிங் கீழே தான் வருதா அப்படின்றத நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அட்மின்லாம் இதெல்லாம் வரும். செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸா ஓகே இது ஆப்பரேட்டிங் கீழே வரும் அப்படின்றத நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 20,000ம் 30,000ம் கொடுத்துருக்காங்க. ஆப்பரேட்டிங்னே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. இது எதுவுமே வராது நம்ம சம்ல இப்போ. ஸோ ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா வந்து 20,000ம் 30,000ம். So 20,000 here and then 30,000 here. So next what we have to do, operating expenses இவ்வளவுதான் இருக்கு. So அதனால அதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். எதை ரெண்டுத்தையும்னா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு வேணும்னா வந்து திருப்பி டோட்டல் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எழுதலாம். இல்லைன்னா வெறும் ஒரே ஒரு ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தானே இருக்கு. அதனால அப்படியே கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து யூ கேன் சப்ராக்ட் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் in order to find out operating profit. So let me draw a line. So gross profitல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். If suppose நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை சப்ராக்ட் பண்ணிட்டு நான் ஆப்பரேட்டிங் இன்கம் ஏதாவது இருந்தா அதை ஆட் பண்ணுவோம். இல்ல நம்ம சம்ல இதுக்கப்புறம் ஃபர்தரா எதுவுமே கிடையாது அப்படின்னா this will become your net profit. Okay, so this will become your net profit. If you don't have any non-operating expenses or non-operating income in your question, this profit will become your net profit. Now subtract these two. What is the amount? 80,000 is your amount. 1 lakh minus 20,000. So இதை next subtract பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 2,50,000 வரும். 2,80,000 ல இருந்து if you subtract 30,000 you will be getting 2,50,000. So this is your operating profit. In our question still further we have non-operating expenses. இதையும் subtract தான் பண்ணும். Non-operating income இருந்தாதான் add பண்ணுவோம். So if you have non-operating income you will add. Till that if whatever items might be, so everything you will subtract and come. Now non-operating expenses you have to subtract. So subtract non-operating expenses. Non-operating expenses you have to subtract. Now what is the amount? 30,000, 35,000. So this you have to write it up here. And this amount 25,000 you have to put it over here. So இப்போ என்ன பண்ணும் next நம்ம next வந்து இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ல இருந்து நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சப்ராக்ட் பண்ணணும். So சப்ராக்ட் பண்ணிட்டு வேல்யூ அப்டெயின் பண்ணணும். So that will become your net profit. ஏன்னா நான் ஆப்பரேட்டிங் இன்கம் இல்ல, டாக்ஸ் இல்ல, எதுவுமே கிடையாது நம்ம கொஸ்டின்ல. இருந்தது அப்படின்னா அந்த டாக்ஸை சப்ராக்ட் பண்ணும். நான் ஆப்பரேட்டிங் இன்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து we have to add. All those things we have to do. நான் ஆப்பரேட்டிங் இன்கம் இருந்தா you have to add that one. நான் ஆப்பரேட்டிங் இது டாக்ஸ் ஏதாவது இருந்தா அதை வந்து சப்ராக்ட் பண்ணும். Nothing is here. So till this stage only it has been given. So this will become your net profit now. Net profit now. Okay, so all this just we can delete it. So நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது. நம்மளோட கொஸ்டின்ல இதெல்லாம் இல்ல. So we can delete all those things. Whatever is applicable for our question alone we have to take. One which is not வந்து provided, not required na you can ignore accordingly. உங்களோட பேசிக் ஃபார்மேட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரல் ஃபார்மேட்டு நம்ம கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் எப்பயா இருந்தாலும். ஸோ அது ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிட்ட என்னென்ன கொஸ்டின்ல ஐட்டம்ஸ் இருக்குன்றத பார்த்துக்கணும். ஸோ என்ன தேவையோ ரெக்வயர்டோ that alone you have to write. ஸோ நெட் ப்ராஃபிட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 50,000 வரும். Here it will come around 2,25,000. ஸோ அதனால இங்க போட்டுக்கணும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் காலம் மட்டும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மள காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர்ஸ் காலம் இந்த இயர் அமௌண்ட் பெர்சன்டேஜ், இயர் அமௌண்ட் பெர்சன்டேஜ், இது வந்து ப்ரீவியஸ் இயர். திஸ் ஒன் இஸ் கரண்ட் இயர். அமௌண்ட் காலமும் பெர்சன்டேஜ் காலமும் மெயின்டைன் பண்ணும். அண்ட் பர்டிகுலர்ஸ் காலம் சேம் டிட்டோ whatever you have followed for comparative income statement அதே ஃபார்மேட் தான். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை.
சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் சப்ராக்ட் பண்ணோம், அதுவும் நெட் சேல்ஸா இருக்கணும். இல்லனா சேல்ஸ் ரிட்டர்ன் சப்ராக்ட் பண்ணிட்டு நெட் சேல்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். சோ கொஸ்டினை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். நெட் சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதுல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எனிதிங் இஃப் இட் இஸ் தேர், இஃப் யூ சப்ராக்ட் யூ வில் கெட் நெட் ப்ராஃபிட். Further, if you have anything means non operating income இருந்தா ஆட் பண்ணும், டாக்ஸ் ஏதாவது இருந்தா சப்ராக்ட் பண்ணும், பண்ணாதான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். Here amount whatever is there in our question that we have given here. என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் இங்க எடுத்தோம். கால்குலேஷன் எங்கெங்கெல்லாம் சப்ராக்ட் பண்ணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம இப்ப வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே இருக்க இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஐ ஹோப் till this it is clear for all the students. Right? Yes, ma'am. Okay. Then others? Yes, ma'am. Yes, I ma'am. will. Okay. Yes, ma'am. So next நம்ம percentage column இப்ப fill பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்பயுமே காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சேல்ஸ் வந்து பேசிஸா எடுத்து பண்ணணும். இப்போ வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையும் சேல்ஸ் அந்த கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணும். நவ் இஃப் யூ சி ஃபார் திஸ் சேல்ஸ் வந்து 100 எடுத்துக்கணும். எப்படி 100 எடுத்துக்கிறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து சேல்ஸ் தானே பேஸா எடுத்துக்கணும். இப்ப 2 lakh சேல்ஸ், திருப்பி 2 lakh ஆலே நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா இன்டூ 100 போட்டீங்கன்னா அப்ப வந்து 100 தானே வரும். சோ 100 தான் நம்மளுக்கு வரும். ஆக்சுவலா நீங்க கால்குலேஷன் எதுவுமே காட்ட தேவையில்ல. சோ ஒன்லி ஆன்சர் வேல்யூ மட்டும் நீங்க காமிச்சீங்கன்னா போதும். எந்த இடத்துலயும் கால்குலேஷன் காட்ட தேவையில்ல. கால்குலேட்டர்ல நீங்க போட்டுட்டு வேல்யூ பெர்சன்டேஜ் எவ்வளோன்றத மட்டும் நீங்க வந்து காமிச்சீங்கன்னா போதும். இப்ப வந்து இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வந்து 1 lakh 2 lakh ஆல டிவைட் பண்ணும். சோ எப்படின்னா 1 lakh எல்லாமே சேல்ஸ் ஆல டிவைட் பண்ணும். சேல்ஸையும் சேல்ஸ் ஆல தான் டிவைட் பண்ணும். மத்த எல்லா வேல்யூஸும் வந்து சேல்ஸ் ஆல தான் டிவைட் பண்ணும். நவ் 1 lakh டிவைடட் பை 2 lakh இன்டூ 100, அதை தான் இங்க கால்குலேஷன் நான் காமிச்சிருக்கேன். ஸோ எவ்வளவு வருதோ அந்த பெர்சன்டேஜை இங்க போட்டுக்கணும் நம்ம. ஸோ எவ்வளவு வரும் ஆக்சுவலா 50%? ஸோ 50% ஐ திங்க் ஸோ. ஸோ அதனால 50% மென்ஷன் பண்ணிக்கணும். அலாங் வித் பெர்சன்டேஜ் இட் செல்ஃப் யூ மென்ஷன். ஓகே, ஸோ பெர்சன்டேஜோடய மென்ஷன் பண்ணாலும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் ஒரு ஐட்டமும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட், அதனால தான் அமௌண்ட் காலமை ஃபில் பண்ணிக்கோங்கன்றேன். ஸோ ஈஸியானதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அமௌண்ட் காலம் 2 இயருக்கும் முடிச்சிருங்க. பெர்சன்டேஜ் மட்டும் விட்டுருங்க. பர்டிகுலர்ஸ் காலம் எல்லாம் முடிச்சுட்டு அமௌண்ட் காலம்லாம் போட்டு வச்சிருங்க. அப்புறம் ஈஸியா இருக்கும். ஒன்னும் எடுத்து அந்த சேலால டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ. ஸோ அதனால வந்து யூ கேன் do like that. So now again for gross profit க்கு percentage கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? 1 lakh divided by 2 lakh into 100. Same thing. Calculation காமிக்கணும்னா 1 lakh divided by 2 lakh into 100. So போட்டிங்கன்னா எவ்வளவு வேல்யூ வருதோ அந்த percentage இங்க வந்து காமிப்பீங்க. Again 50 I hope so. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போடணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் இங்க ஃபில் பண்ணணும்னா 20,000 டிவைடட் பை 2 lakh இன்டூ 100 போட்டீங்கன்னா இங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆக மொத்தம் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சேல்ஸை வந்து காமன் ஃபிகரா எடுத்துட்டு மற்றது எல்லாத்துக்கும் அதை பேஸா வச்சு வந்து பெர்சன்டேஜஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து தியரிட்டிக்கலாவும் நம்மளுக்கு வந்து தெரியணும். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் வாட் 2 mark லெவல்ல. Okay, so common size income statement is used for analysis purpose, where for common size income statement you will take sales as your basis and you will calculate the percentages accordingly. Okay, so நம்மளுக்கு theoretical on 2 mark level ல எழுத தெரியணும். Okay, because they might ask what do you mean by comparative statement, what do you mean by common size statement, they will ask you. So அதனால வந்து 2 marks லெவல்லையாவது நம்மளுக்கு தியரி தெரியணும். ரொம்ப எலாபரேட்டா தெரியலனா கூட. So நெக்ஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா அகைன் 20,000 ஓட 2 lakh டிவைட் பண்ணுவீங்க. இன்டூ 100 போட்டு எவ்வளோன்றதை இங்க மென்ஷன் பண்ணுவீங்க. So if you have calculator with you can try it up. So 20,000 divided by 2 lakh
இந்த பெர்சன்டேஜஸ் மட்டும் காமிச்சா போதும். கால்குலேஷன் நத்திங் இஸ் ரெக்வயர்டு சைட்ல எழுதணும்னு அவசியம் இல்ல. பெர்சன்டேஜ் இங்க போட்டுருங்க. நெக்ஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவீங்க? 80,000 ஓட 2 lakh டிவைட் பண்ணுவீங்க. So 80,000 divided by 2 lakh into 100. So what percentage is coming? You please mention here. புரியுதுங்களா நான் பேசுறது? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. புரியுது ma'am. சோ அதனால பெர்சன்டேஜ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன்லாம் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் நான் சைட்ல கொடுத்திருக்கேன். நீங்க கொடுக்காதீங்க. பெர்சன்டேஜ் மட்டும் நீங்க எழுதுங்க இங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி 30,000 டிவைடட் பை 2 lakh into 100 போட்டீங்கன்னா இங்க எழுதிக்கலாம். So 30,000 divided by 2 lakh into 100. You can mention that percentage here. Okay. Next 50,000 divided by 2 lakh into 100. அதோட percentage இங்க. இதே மாதிரி தான் வந்து நம்ம போட்டு வரணும். இன்னும் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஏதாவது இருந்தா அதையும் போட்டிருப்போம். சோ இந்த சம்ல இல்ல. எல்லாம் அவங்க ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா கொடுத்துட்டாங்க பேசிக் சம்ம. சோ அதனால அப்படியே வந்து போட்டோம் நம்ம சம்ம. சோ அதனால வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா சேல்ஸ பேஸா வச்சு அதாவது சேல்ஸ வந்து டிவைட் பண்ணும். எல்லா வேல்யூஸையும் வந்து சேல்ஸால டிவைட் பண்ணும். சோ அதான் வந்து இதுல சேம் திங் இயர் ஆல்சோ. இப்ப இந்த இயருக்கு போடணும்னா முதல் இதுக்கு வந்து 100 தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா சேல்ஸும் 100 சேலால டிவைட் பண்றீங்க. சோ சேலும் வந்து 5 lakh டிவைட் பண்றதும் 5 lakh into 100 போட்டீங்கன்னா 100 தான் வரும். சோ 5 lakh divided by 5 lakh into 100 னா 100 தான். சோ சேலால தானே டிவைட் பண்ண போறோம். இப்ப அடுத்ததுக்கு வந்து 2,20,000 divided by 5 lakh அந்தந்த கன்சர்ன்ட் இயரோட சேல்ஸ தான் எடுக்கணும். மாத்தி எடுக்க கூடாது. ஓகேங்களா? சோ அந்த கன்சர்ன்ட் இயர் 2006 போடுறோம்னா அதோட சேல் என்னன்றத பார்த்து தான் எல்லாத்தையும் அந்த சேலால டிவைட் பண்ணும். மாத்தி we should not do. ஓகே. சோ 2,20,000 5 lakh டிவைட் பண்ணிட்டு into 100 இங்க 2,80,000 divided by 5 lakh into 100 இங்க. புரியுதுங்களா? Yes, ma'am. எஸ். Yes, ma'am. So same way 30,000 divided by 5 lakh into 100 இந்த இடத்துல percentage. அதே மாதிரி 2,50,000 divided by 5 lakh into 100 இங்க 25,000 divided by 5 lakh into 100 இங்க 2,25,000 by 5 lakh into 100 இங்க. இதே மாதிரி அந்தந்த கன்சர்ன்ட் இயரோட நெட் சேல்ஸ் என்ன? இப்போ சப்போஸ் வந்து நம்ம கொஸ்டின்ல இதுல வந்து வெறும் சேல்ஸ் தான் இருக்கு, அதனால அதை நெட் சேல்ஸா எடுத்துக்கிட்டோம். இன்னும் சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கிராஸ் சேல்ஸ் அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் கழிக்காம அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்பயும் நம்ம என்ன பண்ணோம்னா நெட் சேல்ஸை தான் எடுக்கணும். இப்ப இந்த சம்ல வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் ரிட்டர்னும் இருக்கு அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கழிச்ச பிறகு வரக்கூடிய நெட் சேல்ஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இந்த இனிஷியலா இருக்க சேல்ஸ நம்ம எடுக்க கூடாது. சேல்ஸ் ரிட்டர்ன் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வருது பாத்தீங்களா நெட் சேல்ஸ், அந்த நெட் சேல்ஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? எஸ். Yes, ma'am. ஓகே. சோ சம் ஆஃப் தி क्वेश्चनோ நம்மளுக்கு சேல்ஸ் இருக்கும், சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். சோ அப்ப நான் வந்து சேல்ஸ்ல இருந்து தானே எடுக்கணும் அப்படின்னா நெட் சேல்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும். சேல்ஸ்ல இருந்து எடுக்க கூடாது அந்த மாதிரி क्वेश्चनல. சேல்ஸ் ரிட்டர்ன் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நெட் சேல்ஸ தான் நம்ம வந்து காமன் ஃபிகரா எடுக்கணும். அதை வச்சு தான் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும். சேல்ஸ் ரிட்டர்ன் கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க சேல்ஸை வச்சு நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா தப்பு. So it is wrong. You should not calculate based upon that. You should calculate only based upon the net sales, not your gross sales. Gross sales வச்சு calculate பண்ணக்கூடாது. சேல்ஸ் ரிட்டர்ன் சப்ட்ராக்ட் பண்ண நெட் சேல்ஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு கொஸ்டின் ஒரு டைப்பா வந்து டிஃபர் ஆகும். சிலதுல கொஸ்டினே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃபார்மேட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. போத் ஆர் சேம் ஒன்லி. பிஎன்எல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நம்மள இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே நம்மள வந்து திருப்பி கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இல்ல காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. So it can be of any type. So this but the format whatever you follow in your particular column is same. So அதனால ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட் மாற போறதுல கொஸ்டின் ஒரு மாதிரி ஒரு சம்ல வந்து இந்த மாதிரி
ஐட்டம்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. சில சம்ல இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு P&L அக்கௌண்ட் கொடுத்துட்டு காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் யூ ப்ரிப்பேர், லைக் திஸ் they will give you. So accordingly you have to work out these sums. Okay, so this is the way to prepare your common size income statement. So இது எல்லாமே percentages வந்து calculate பண்ணி இந்த இடத்துல வந்து fill பண்ணிக்கோங்க. அந்தந்த கன்சர்ன்ட் இயரோட நெட் சேல்ஸை எடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நெட் சேல்ஸை தான் எடுக்கணும். சேல்ஸ் ரிட்டர்னுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேல்ஸை கிராஸ் சேல்ஸை எடுக்க கூடாது. ஓகே, எடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா இங்க பெர்சன்டேஜ் எல்லாமே மாறும், அப்புறம் வந்து உங்க ஆன்சர்ஸ் எல்லாமே தப்பாயிடும். ஸோ அதனால ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட். Only net sales you have to take as a basis and you have to calculate the percentages. And calculation is not required like this. You need not do. Only percentage is required. If your percentage is correct, you will be scoring marks. Okay, so this is the concept. This is the common size income statement way to prepare that. So this is the format for that, and we have discussed one problem on that. I hope you can fill the percentages because I showed how you have to calculate. You can fill the percentages, right? போட்டுருவீங்களா percentages Yes, calculate ma'am. பண்ணி? Yes, Okay. ma'am. What about others? Others can do, or I have to fill that percentage as well? Oh, ma'am, we can fill, ma'am. Okay, calculation நீங்க காட்ட தேவையில்ல, percentage மட்டும் காட்டுனீங்கன்னா போதும். So this is the way to prepare common size income statement. So again I told a common size income statement la வந்து இது common size balance sheet இருக்கு, common size income statement இருக்கு. இந்த சம்ல இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதுலயும் வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க உங்க பிராக்டிஸ்க்காக வச்சுக்கலாம். பிகாஸ் நான் ஒரே இதுல வந்து 2-3 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணனா அப்புறம் நம்ம சிலபஸ் வந்து வாஸ்டா இருக்கு. எவ்ரிதிங் ஐ cannot கம்ப்ளீட், அப்புறம் ஏதாவது ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் மெயின் டாபிக்ஸ். அதனால வந்து ஓரளவுக்கு என்ன ப்ராபபிளா கொஸ்டின்ஸ்ல அப்பியர் ஆகும் அப்படின்றத நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதாவது என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நான் கிளாஸ்ல சொல்லிடுவேன். ஐ வில் ஷோ இட் த்ரூ எக்ஸாம்பிள் ஆல்சோ. பட் வாட் எவர் இஸ் சேம் சிமிலர் வேணும் அதெல்லாம் வந்து நீங்க உங்க பிராக்டிஸ் நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து டச்ல இருந்தீங்கன்னா வந்துரும். ஸோ அதனால எல்லாத்தையும் நம்மளால கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ்ல ஒரு 10 சம் இருக்கும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு எடுத்தா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தா ஒரு 5 சம் இருக்கும். எல்லா சம்மும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் என்னென்னலாம் கவர் பண்ணலாம், அப்படி என்னென்னலாம் வரும் அப்படின்றத கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். Other than that, whatever questions I post in group, no, you just practice and see. If you have any doubts, you can very well ask me. So if you see in the sum, no, they have given instead of pona sumla pathina vandu they have given the details. But in the sum, no, they have given us account, profit and loss account kuduthirukanga. Following is the P&L account of Shaker Fibers Limited for the year ended 31st December 85 and 31st December 86. You are required to prepare a common size income statement. So profit and loss account kuduthitaanga. So இது வந்து debit side, இது வந்து credit side. ஓகேங்களா? So by net sales குடுத்திருக்காங்க, to cost of goods sold, to operating expenses தனித்தனியா குடுத்திருக்காங்க, net profit. In sumல வந்து நான் ஆப்பரேட்டிங் இன்கம் கிடையாது, நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ அதனால இதோட நின்றுச்சு சம்மு. ஸோ இது வந்து லாஸ்டா நம்ம வந்து ஏற்கனவே வந்து இது பார்த்தோம்ல, வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதுலயும் இதே மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும். பட் நம்ம என்னது இங்க வந்து ஃபார்மேட் தான் நம்மளுக்கு வித்தியாசப்பட போகுது. இந்த ஃபார்மேட்டை வந்து மாத்திக்க போறோம். காமன் சைஸ்னா இதை ஃபாலோ பண்ணுவோம், கம்பேரிட்டிவ்னா நேத்தி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதுல நெக்ஸ்ட் இஃப் யூ சி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதுல வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் தனித்தனியா இல்ல, வெறும் நெட் சேல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நெட் சேல்ஸ் யூ வில் டேக் இட் அப், அதோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட சப்ராக்ட் பண்ணிப்பீங்க. பண்ணீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டு கூட டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கிராஸ் ப்ராஃபிட்டோட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா எதுவும் கிடையாது. ஸோ தட் வில் பிகம் யுவர் நெட் ப்ராஃபிட் ஆஸ் வெல். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு இயர் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப்ளீஸ் மென்ஷன். சப்போஸ் எனி கம்பெனிஸ் நேம் ஹஸ் பீன் கிவன், தட் யூ ஹாவ் டு எடிட் இயர்.
அண்ட் தென் பர்டிகுலர்ஸ் காலம் என்ன இயர் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. 85, 86 இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட சில சம்ல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால எது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், குறிப்பாக காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஆனா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல இயரை மாத்தி எழுதிங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மாறி போயிடும். ஓகேங்களா? சோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பிளஸ் மைனஸ் சிம்பிள் மாறிடும். சோ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இதுல கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எல்லாமே சேல்ஸை பேஸா வச்சு கால்குலேட் பண்ணி முடிச்சிருவோம் பெர்சன்டேஜ். பட் அங்க பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு நீங்க இயரை வந்து மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் சிம்பிளே வந்து நம்மளுக்கு மாறிடும். ஓகேங்களா? சோ அதனால வந்து கேர்ஃபுல்லா நம்ம இயர் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். am I clear to you about this point? Yes, can you understand this point? So years Yes, வந்து ma'am. years வந்து மாத்தி கொடுத்தாங்க கொஸ்டின்ல அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து கேர்ஃபுல்லா நம்ம எப்பயுமே அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் நம்ம வந்து we should devote some time for that. பட் நிறைய டைம் ஆக்குபை பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து கொஸ்டின்ஸ் சூஸ் பண்றதும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா தான் சூஸ் பண்ணணும் நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப மற்ற தியரி பேப்பர்ஸ்லாம் ஓகே, பட் அக்கௌண்ட்ஸ்ல சூஸ் பண்ணும்போது எது ஈஸியா இருக்கும், எது வந்து குயிக்கா ஒர்க் அவுட் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வி ஷுட் சி அக்கார்டிங்லி தான் வந்து கொஸ்டின் பிக் பண்ணும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா காம்ப்ளெக்ஸா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து if you are thorough with that problem you can very well work out that problem and find out the answer everything. But if you are not thorough or some of the adjustment or some of the thing alone you don't know அப்படின்னா இல்ல it's very difficult or if it is very time consuming one அப்படின்ற questionsலாம் please kindly ignore and watch one which you know very much clearly. அதுல மிஸ்டேக்கா வராது, ஓவர் ரைட்டிங் எல்லாமே இருக்காது அப்படின்னு தெரியுற கொஸ்டின், கான்பிடன்ஸா இருக்க கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. வந்து அப்பதான் மார்க்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது வந்து ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து கரெக்டா எடுத்துக்கணும். ஸோ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிப்பா வந்து இயர் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சிம்பிள் எல்லாம் தப்பு வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் காமன் சைஸ்லயும் வந்து ப்ளீஸ் ஃபாலோ தி இயர் வாட் எவர் கிவன் அக்கார்டிங்லி கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் என்னன்றத பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு பெர்சன்டேஜ் எல்லாமே இப்போ நெட் சேல்ஸ் இதால தான் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவோம். ஒன்னொன்னுத்தையும் நெட் சேல்ஸால தான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி நம்ம இதே மெத்தட் இதே ஃபார்மேட் தான் என்ன அமௌண்ட் எல்லாம் வந்து மாறப்போகுது அந்த கொஸ்டின்க்கு, அவ்வளவுதான். பட் ஃபார்மேட் இஸ் சேம் வாட் எவர் வி ஹவ் டன் இயர். ஓகே, ஸோ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தா சப்ராக்ட் பண்ண போறீங்க, நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இருந்தா ஆட் பண்ண போறீங்க. இல்ல அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வில் பிகம் யுவர் நெட் ப்ராஃபிட். அவ்வளவுதான். கொஸ்டின் வந்து சிம்பிள் ஆயிடும். அதோட அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்கன்னா அதோட நிறுத்திக்கோங்க. இருந்ததுன்னா வந்து ப்ளீஸ் கண்டினியூ ஃபர்தர். டாக்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா ப்ளீஸ் கண்டினியூ ஃபர்தர். அண்ட் எல்லாமே நெட் சேல்ஸால தான் டிவைட் பண்ணோம் எல்லா சமுக்குமே. காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே நெட் சேல்ஸால எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கன்சர்ன்ட் இயரோட நெட் சேல்ஸை தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, அந்த இயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப 85க்கு பண்ணோம்னா 400 தான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவோம். இது எல்லா ஐட்டமும் 400 டிவைட் பண்ணுவோம். 1986க்கு பண்ணோம்னா 500 தான் இது எல்லா ஐட்டம்ஸும் டிவைட் பண்ணுவோம். சேல்ஸ்க்கு வந்து எப்பயுமே 100 தான் நம்ம வந்து காட்டணும். சேல்ஸ் வில் பி டேக்கன் ஆஸ் 100. ஓகே, அதை வந்து எடுத்துப்போம். மற்ற எல்லாம் சேல்ஸால நெட் சேல்ஸால டிவைட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட பர்டிகுலர்ஸும் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட பர்டிகுலர்ஸ் காலமும் போத் வில் பி சேம். ஓகே, ஸோ இதான் வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்.